x equal to 8 and y equal to local. x equal to x star 2, x உடைய வேல்யூ பண்ண 8, 8 into 2 16 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். y வந்து லோக்கல் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு வேரியபிள் லோக்கலாகவும் ஒரு வேரியபிள் குளோபலாகவும் வச்சு ப்ரோக்ராமை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள் வித் சேம் நேம். குளோபல் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் ரெண்டும் சேமாக இருக்குது. இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகேயா? எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைம் குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷன். செகண்ட் டெஃபினிஷன் லோக்கல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி குளோபலில் இருக்குது. செகண்ட் டைம் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி லோக்கலில் வேரியபிள்ஸில் இருக்குது. ஓகே, பிரிண்ட் லோக்கல் எக்ஸ் தென் கமா எக்ஸ். இப்போ என்ன வேல்யூ அங்கே பிரிண்ட் ஆகும் அப்படின்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ இப்போ ரீசெண்டான வேல்யூஸ் என்னது 10 அப்படிங்கிறது தான். அந்த 10 பிரிண்ட் ஆகும். தென் அகெயின் இந்த ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான வெளியில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் குளோபல் எக்ஸ் தென் எக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து லோக்கல் வேல்யூஸுடைய எக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் டைம் குளோபலில் இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைம் 10 ஆகவும் செகண்ட் டைம் 5 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஆக்சஸிங் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள் வித் த சேம் நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸிங் லைப்ரரிஸ். ஸோ ஏபிஎஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஏபிஎஸ் அப்படின்னாவே அப்சல்யூட் அப்படின்னு அர்த்தம். ரிட்டன் அண்ட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ நம்பர். The argument may be an integer or a floating point number. Okay, ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் எப்படி அப்படின்னா ஏபிஎஸ் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே, இது எப்படி இதனுடைய அவுட்புட் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 20, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 23.2. பிரிண்ட் எக்ஸ் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸு, பிரிண்ட் ஒய் அப்சல்யூட் ஆஃப் ஒய். ஓகே, ஸோ அப்சல்யூட்னா எப்படி ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஒய் ஈக்குவல் டு 23.2. ஸோ வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அது என்ன பண்ணிடும், ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் காட்டும். இது அப்சல்யூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு உண்டான மீனிங். ஓகே, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருந்துச்சுனாலும் அது என்ன பண்ணி காமிச்சிடும், பாசிட்டிவாக தான் காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓஆர்டி. ஓகே, ரிட்டர்ன்ஸ் த ஆஸ்கி வேல்யூ ஃபார் த கிவன் யூனிகோட். இப்போ நீங்களே சொல்லி பாருங்கள், ஆஸ்கிக்கு என்ன அப்ரிவேஷன்ஸு, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். Return the ASCII values for the given Unicode character. This function is inverse of the character function. ஓகே, அதாவது ASCII அப்படிங்கிற அந்த கோடில் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஆல்ஃபபெட் அசைன் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு சிம்பிள். ஸோ அப்படிங்கிறதுல நான் எந்த சிம்பிளை கொடுக்குறேனோ அதுக்கு என்ன வேல்யூஸ் ஆஸ்கியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டராக நமக்கு அசைன் பண்ணி காட்டிடும். ஓகே, சி ஈக்குவல் டு ஸ்மால் ஏ, டி ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ. இப்போது எனக்கு எந்த மென்ஷன் பண்ணி காட்டணும் என்ன அப்படின்னா பிரிண்ட் சி, ஆர்டர் ஆஃப் ஸ்மால் சிக்கு என்ன, ஆர்டர் ஆஃப் ஸ்மால் டிக்கு என்ன அப்படின்னா வேல்யூஸ் 97 and 65 அப்படின்னு சொல்லி அசைன் ஆயிரும். ஓகே, 97 and 65 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணி வச்சுருக்காங்க, அது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து சிஹெச்ஆர் கேர். Return the Unicode character for the given ASCII values. The function is inverse of order of function. Inverse the order of functions. Okay. ஸோ முதல்ல வந்து வேல்யூஸ் கேட்டிருக்கோம், ஆல்ஃபபெட் கொடுத்து அதுக்கு என்ன வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ வேல்யூஸ் நம்ம கொடுக்க போகிறோம், அந்த வேல்யூஸ்க்கு என்ன ஆல்ஃபபெட் அசைன் பண்ணியிருக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிடும். ஓகேயா? ஸோ ஆர்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். கேரக்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா எந்த கேரக்டர் என்ன சிம்பிள்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்களோ அது பிரிண்ட் ஆகும். ஓகே, அது இன்வர்ஸ். தென் பின். ஓகே, பின் the return the binary string prefixed with OB. Okay, returns the binary string prefixed with OB for the given integer number. எந்த இன்டீஜர் நம்பர்ஸ் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி OB அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூட்டிலைஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் கொடுத்துருக்கிற நம்பர் என்னவா கன்வெர்ட் பண்ணி ஆகணும், பைனரி வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். ஓகே.